அள்ளிக்குளம் பஞ்சாயத்து தலைவரா? ஆமா சோழ ரொம்ப மோசமான ஆளாச்சா? ஆமா வீரையா. என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வாப்போ. சரி வீரையா, நான் போய் விசாரிச்சுட்டு வா. ஆளே மாறிட்டேன், பாலிஷா இருக்கிற, இனிமே வருகிற. என்ன மேட்ரு? இல்லையா பொன்னி. ஆமா, எந்த பொண்ணு? அட நம்ம விடுதலை வீட்டுல வேலை செய்யறால அந்த பொண்ணு. செத்துட்டாங்களா? யோ 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 நான் ஏன் வாய கல்வியா கருணாக்கு வாயா? நல்ல மூடில இருக்கு. யோ இந்த பொண்ணு இல்லையா அப்ப பாக்குற பார்வையே புரியுது வீரையா. வீரையாவுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை வச்சு அவனுக்கு எப்படியாவது பணத்தை கறந்துட வேண்டியதுதான். அதை வச்சு நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண வேண்டியதுதான் வீரையா. யோ யோ நான் தனியா பெண்ணாத்திட்டு இருக்கா? வீரையா, பிரம்மன் படைப்பிலேயே சரி நீயும் பொன்னியும் தான் சரி சிறந்த ஜோடி வீரையா. அப்படின்ற? ஆமா வீரையா, என்னுடைய முதல் வேலை சரி உன்னையும் பொன்னியும் சேர்த்து வைக்கிறது தான். யோ நீ அப்படி சேர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கா, உனக்கு 3 ஏக்கர் எழுதி தரையா? ஆமாயா. 3 ஏக்கராவா? ஆமா. 3 ஏக்கரா? யோ அது மட்டும் இல்லையா, 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் உன்னோட அக்கௌண்ட்ல பிக்சர்ல போடுறாங்க. 10 லட்சமா? ஆமாயா. நீ வீட்டுக்கு போ, நல்ல செய்தியோட வரேன். ஆஹா, 10 லட்சம் என்ன பண்ணு ஏதா பண்ணு யார பிடிக்கும் ஒண்ணுமே புரியலையா? 10 லட்சம் ஆச்சு. ஒன்னா ரெண்டா 10 லட்சம் ஆச்சு. வீரையா, யார பிடிச்சாக்கா சேர்த்து வைக்கலாம் தெரியலையோ பொண்ணு வீரையாவையும். அள்ளிக்குளம் பஞ்சாயத்துக்கு நான் அதிலே தலைவராக இருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நிச்சயமா பண்றேன். நீங்க அது மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தோசை சோழ வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் உங்க மைனர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, ஜாலியா நல்லா இருக்காரு. ஐயா புதுசுங்களா? வணக்கம். ஐயா தான் நம்ம அள்ளிக்குளம் பஞ்சாயத்து தலைவர். நம்ம ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன தப்ப அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். சரி சரி, நல்லது தானே. அவரு ஊருக்கு ஏதோ சிசிடிவி இடம் வந்திருக்காம. ஆமா, அத நம்ம ஊர்லயும் எல்லா மாட்டலாம்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானே. அதனாலதான் அவரை கூப்பிட்டேன். நல்ல எந்தெந்த தெருல எல்லாம் அதை மாட்டலாம்னு சொல்லி கேட்டுட்டு காட்டிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தான் ஐயா. நான் போயிட்டு வரேன் ஐயா. போயிட்டாயா? போயிட்டோம். இந்த ஆட்டுக்குட்டியால தான்ப்பா கெட்டு போறான். ஐயா, அவனை கூப்பிட்டு நான் திட்டுவேன். அப்பதான் மருந்து ஒழுங்கா இருப்பானே. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? சன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆட்டுக்குட்டி நேத்து சரியான பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நிக்கிறானு செத்த பையன் சவலை 30 வேலைடா. என்னாலே நானா நீ லவ் பண்ண ஐடியா கேட்ட, நான் ஐடியா கொடுத்தேன். சொன்ன டைலாக் நீ அப்படியே போய் சொல்லியிருந்தா எதுவும் ஆயிருக்காது. நீ டைலாக மாத்தி சொன்னா இப்படிதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டா இப்படிதான் சொன்னா இருக்கும். நீ தலைய இல்லாம வாழை இல்லாம மொட்டையா சொன்னேன். நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு விட்டேன். நானா பண்ண முடியும்? ஏய் முதல் என்ன சின்ன தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுங்கடா. அவனே கேள். ஏன் அவர் சொன்னா நான் குறைஞ்சு போயிடுவேன். எல்லா பிரச்சனையும் ஒன்னாதான் அடிக்கிறீங்க. என்னால என்ன வந்துச்சு? நீ லவ் பண்ண ஐடியா கேட்ட, உனக்கு லவ் பண்ண தெரியல. அப்புறம் என்னதுக்கு நீ லவ் பண்ற? டேய், நான் ஏன் லவ் பண்றேன், எதுக்கு லவ் பண்றலாம் நீ கேட்க கூடாது. நான் லவ் பண்றேன் ஏன் உரிமை, ஏன் இஷ்டம். ப்ராப்பர்ட்டியா? இது பாப்பம் பட்டியா? அது எவ்வளவு புதுசா? இங்க வாங்க. அப்பதான் நைட்டு காவல் அவங்க ஐடியா கேட்கிறாரோ. எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க? அதுக்கு மேல முதல்ல சொல்லுங்க. தலைவலி மச்சான், இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லா பிரச்சனையும் அவன் தான் வந்துடும். திரும்பி மறுபடியும் சொல்லி தேடுவிட்டீங்க வாயா. அவன் லவ் பண்றதுக்கு நல்ல ஐடியா கேட்டான். நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுத்தேன். சரி, அது அவனுக்கு சண்டை வந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன்? டேய், இல்ல நீ கிட்ட ஐடியாவா? இல்ல ஐடியா ஆமாடா, ஐடியா தான்டா. ஐடியா. டேய், அது எப்படிடா நான் கொடுத்த ஐடியா இந்த தப்பு சொல்லுவேன். டேய் ஆமாண்டா, நீ கிட்ட ஐடியா டப்பரா கிடையாது. இந்த மாதிரி இருக்குடா. உங்களை மூஞ்சிய பார்த்தா எங்கன்னா போண்டா மூஞ்சி சொல்லுவாங்களா? சரியான பண்ணி மூஞ்சி மாதிரியா இல்லடா. பண்ணி மூஞ்சி டபரா தட்டு போனீங்க. கலாயிரே தெளிவா சொல்லுங்கடா. டேய், இதுக்கப்புறம் நீ வருவல்ல, எங்களை ஐடியான்னு கேட்டு வருவல்ல, அப்ப நான் உன்னை பாத்துக்கிட்டேன். போடா. டேய், நீ என்ன ஐடியா கேக்குது? இப்ப சொல்றேன், ஆட்டுக்குட்டி மேல சத்தியமா சொல்றேன்டா. இதுக்கப்புறம் ஐடியா நான் கேட்க மாட்டேன்டா.
அதே ஆட்டுக்குட்டி மேல நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, இதுக்கப்புறம் நான் உன் கூட பேச மாட்டேன். செவல தூரம் வந்துருக்கா. அடே எதுக்கு வந்தீங்க, என்ன சொன்னீங்க, சம்மந்தமா என்ன போல அடிக்கிறீங்க. ஆனா புரிஞ்சு போச்சுடா, இதுக்கப்புறமோ இந்த ஊர்ல நீங்க இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்டா. தலைவர் என்ன சோகமா இருக்கிறீங்க? சதாசிவம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பாவி ஜனங்க. நானும் அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீரையா மாதிரி சில முற்புதர்கள் அப்பப்போ முளைச்சி நமக்கு கை கால நெளிச்சு. ஐயோப்பா, ராமாயணத்துல ஒரு கூனின்னா, மகாபாரதத்துல ஒரு சகுனின்னா இந்த ஊருக்கு இந்த வீரன். போத வாசனையே தெரியாத இந்த கிராமத்துல குடியாரங்க எல்லாம் குடிச்சிட்டு நடு ரோட்ல மீண்டு கிடக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த வீரையா. அவன் எதையும் தனியா செய்ய மாட்டான். ஓ அப்படிங்க. அப்பாவி மக்களைய துணைய வச்சுக்கிட்டு தான் அதை செய்யணும். எனக்கு இருக்கிற ஒரே கவலை இந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுதான். நல்லதுதான். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா சந்தோஷம். நான் காசிக்கு போய் கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துடலாம். ஐயோ, பொண்ணிய அவன் அத்தை பையன் மருந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு எனக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்து போய் நம்ம புளிய மருந்து ஜோசிட்ட காட்டினேன். அவன் அதை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஜாதக தோசை இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொன்னி 16 நாள்ல இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. என் மனசுலாம் அப்படியே பதறி என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ, அதான் உன்னை பார்த்து என் பையன் மருதுக்கு உன் பொண்ணை கேட்கலான்னு வந்தேன். மருது எனக்கு பிறகு அடுத்த வாரிசு. இந்த கிராமத்துக்கு அடுத்த தலைவனே அவன் தான். அப்படிங்களா? மருத்துவர் வார்டு கேட்டு பார்த்தீங்களா? மருது நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டாங்க. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அவனுக்கு வேதம் பாடுற மாதிரி. அப்போ ஒன்று செய்வோம், அடுத்த வாரம் நம்ம தட்டை மாற்றிப்போம். ரொம்ப சந்தோஷம். வருவாளா அவள் வருவாளா, என் உடைஞ்சு போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. வந்துட்டாளே. வந்துட்டாளா? யார்? சோழ ஆளு விஜயா. சோழ உன் விஜயா போறா, அவகிட்ட சொல்லு பொண்ணு ஓகே பண்ணுங்க பாரு. சரி சரி பேசி பார்க்குறேன், சரிப்பட்டு வருமா என்னன்னு தெரியல. போய் பேசியா? விஜயா 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 விஜயா. ஆயா அரிசி மூட்டை என்ன 2 நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். இல்லை விஜயா, மைனர் வீரையாவுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கு, அதனால தான் வர முடியல. என்ன பிரச்சனையா அவனுக்கு? அது அதோடு இன்னும் வர இருக்கு. ஏன் சொந்த வீடு வாங்கி தர போறியா? கூடவே புது கார் வாங்கி தரலான்னு இருக்கிறேன். நான் பக்கத்துலேயே சரக்கு எதனா போட்டுட்டியா? என்ன நீ வேற விஷயம்? ஒயின் ஷாப் பக்கமே நான் போக மாட்டேன், உனக்கு தெரியாதா? ஆமா, நான் என்ன உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேனா? ஒரு கண்ணு மது மேல ஒரு கண்ணு இருக்கு, அதனால நீ பொன்னி மண்ணு இப்படியாவது விரையா பக்கம் திருப்பி விடு. என்னையா என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? அத்தாடி என்ன இப்படி சொல்லிட்ட? அப்பதான் அந்த வீர எனக்கு 3 ஏக்கர் நிலமும் 10 லட்சம் ரூபா பணமும் தருவான். அந்த வீரையாவை என்ன லவ் பண்ண சொல்லு, நான் லவ் பண்றேன். என்ன எப்படி சொல்ற? அப்புறம் எப்படி சொல்றது? ஒரு வாட்டி சிரிக்கிறா, ஒரு வாட்டி முறைக்கிறாயா, புரிஞ்சுக்கவே முடியலையா அவளை? சோழ போய்கிறான்ல, இப்போ பாரு பேசிட்டு ஓகே பண்ணிட்டு வந்துடுவான் பாரு அப்படின்ற. ஆமாம் பாரு. ஒன்று வீரையா கட் பண்ணு, இல்லையா என்ன கட் பண்ணு, முடிவு எடுத்துட்டு வந்து என்ன பாரு. சரி விஜயா, நான் போயிட்டு வரேன். வீரையான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போடுறதுக்கெலாம் தடங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி என்ன செய்யணும் ஒரே யோசனையாக இருக்கு. நாளை வச்சு Thank you, Mummy. Thanks, Auntie. Bye, Mummy. Bye, Uncle. நேற்று நைட்டு பேசி இருக்கேன்ப்பா.
என்னன்னா விடுதலை வீட்டுல வேலை செய்யற வெள்ளையம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சி கத்தம்மா, அவங்ககிட்ட பேசி சமைக்க வச்சுட்டேன். அப்படின்னா வீரையா அது 10 லட்சம் பொன்னி மட்டும் பச்சை கொடி காட்டினையா, அடுத்த நிமிஷமே உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துருயா. கருத்தம்மா நேத்து பொண்ணு விஷயமா பேசிட்டு போயிருந்தால, என்ன திரு திரு முழுகிற? பச்சை சுத்தி வளைச்சு பேசாத, நேரா பாயிண்ட்டுக்கு வா. கருத்தம்மா பொன்னி வீரையாவை லவ் பண்றான். அவ மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுனா அவ கோடீஸ்வரி ஆயிடுவா, நீ பணக்கார ஆயிடுவ. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல வேலை செய்யணும்? கருத்தம்மா, வீரையா என்னைக்கு பொன்னிய பார்த்தாரோ அன்னையிலேருந்து பொன்னி நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் வாய் அசைச்சின்னு இருக்கிறீங்க, வார்த்தை ஒன்றும் வரல. என்னையும் அவரையும் செவிடாக்குன கடவுள் ரெண்டு பேரையும் ஊமை ஆக்கிட்டாரு. என்ன 2 நாளா சூட்டு பொம்பளை கிட்டயா பேசியிருந்தீங்க? ஐயா, அன்னைக்கு கோவத்துல ஏதோ தெரியாம கோச்சிட்டு போயிட்டேயா. ஆனா யோசனை பண்ணி பார்த்தேயா, நம்ம ஊர் திருவிழா நம்ம கூட இருந்து தானே பண்ணணும் அப்படின்றத யோசனை பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், அது கூட இருந்து. அந்த வேலிக்காத்த அம்மன் இந்த வீரையா மனசையும் மாற்றிருக்க, ரொம்ப சந்தோஷம். போய் ஆவணி வேலையை பாருங்க. சரிங்க ஐயா.